ஜோதிடத்தில் நவக்கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கர்மகாரகன் அப்படின்னு அழைக்கப்படும் சனி பகவானுக்குரிய சனி பெயர்ச்சி மார்ச் 29 சனிக்கிழமையில் நிகழ இருக்கு. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் சனி பகவான். எந்த 5 ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும், ராஜயோகம் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்க. ஜோதிடத்தில் ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்கப்படுவது எதுன்னு பார்த்தோன்னா இந்த சனி பெயர்ச்சி தான். சனி பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னாலே எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு பயம், ஒரு குழப்பம் வந்துடும். மற்ற கிரகங்களை விட ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் சஞ்சரிக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதாவது ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் தங்குவார் அப்படின்னும், இதனால் அவரை மந்தன் அப்படின்னும் அழைப்பாங்க. சனி நுழையக்கூடிய ராசி அதற்கு முன் அதற்கு பின் உள்ள ராசிகளுக்கு 7.5 சனி பாதிக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. சனியின் அமைப்பு அது மட்டுமல்ல, சாதகமற்ற பலன்கள் எந்தெந்த ராசிகளை அதிகமாக பாதிக்கும், கவனமாக இருக்க வேண்டிய ராசி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக வரும்போது சனி பயிற்சி காரணமாக மேஷ ராசிக்கு 7.5 சனியின் முதல் நிலையான விரய சனி தொடங்க இருக்கு. இதனால் உடல் மற்றும் மன ரீதியான சிக்கல்களும், நிதி இழப்பு அல்லது வருவாய் குறைவது போன்ற கடினமான சூழல் உருவாகும். அப்படிங்கிறதுனால முடிந்தவரை கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் நல பிரச்சனைகள், குடும்ப தேவைகள், இது மாதிரி செலவுகள் அதிகரிப்பதை தடுக்கவே முடியாது. இது கண்டிப்பாக நிகழும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தோன்னா சிம்ம ராசி. சனியின் ராசி மாற்றத்தினால் அஷ்டம சனி துவங்க இருக்கு சிம்ம ராசிக்கு. இதனால் வாழ்க்கையில் பல சவால்களை சந்திப்பாங்க. திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகளை எதிர்கொள்வாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஈகோவை குறைத்துக்கிட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா தனுசு ராசிக்கு அர்த்தஷ்டம சனி துவங்க இருக்கு. இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மனதளவில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால மற்றவர்களுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறத மிக மிக கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது, மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த ராசி என்ன ராசின்னு பார்த்தோன்னா கும்ப ராசி. சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசியில் இந்த மார்ச் 29 பிரவேசிக்க இருக்காரு. 7.5 சனியின் கடைசி பகுதியாக அடுத்த 2.5 ஆண்டு காலம் பாத சனி பாதிப்பு மீதம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் கும்ப ராசியை சேர்ந்தவர்கள் அதீத பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் அப்படின்னும், செய்து வரக்கூடிய தொழில், வியாபாரம், வேலை தொடர்பான விஷயங்களை எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத நிலை இருக்கும் அப்படின்னும், கடந்த 5 ஆண்டுகளாக 7.5 சனியின் தாக்கத்தின் மூலம் ஓரளவு அனுபவம் கிடைத்திருக்கும். அதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா மீன ராசியில் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் நுழைவது அப்படிங்கிறதுனால 7.5 சனியின் 2ஆம் பகுதியான மிக கடினமான ஜென்ம சனி காலம் துவங்குது மீன ராசிக்கு. இதனால் பயப்பட தேவை கிடையாது. வாழ்க்கையை சீராக கொண்டு செல்ல நம்மளுடைய சொல் செயலில் நிதானம், கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. முக்கிய முடிவு எடுப்பதில் கவனமாக இருப்பணும். செயல்படவும் செய்தோன்னா வெற்றி நிச்சயமாக நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சனி பகவானால் கடினமான பலன்கள் பெறக்கூடிய ராசியை சேர்ந்தவர்கள் முடிந்தவரை தான தர்மம் செய்வது, சனிக்கிழமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது மிக மிக ஒரு நல்ல வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன் இருந்தாலும் அவர்களுமே சனி பகவான் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாதிரி தானம் கொடுப்பது, உணவு தானம், வஸ்திர தானம் கொடுப்பது, தேவையான பொருட்கள் தேவைப்படுபவர்களுக்கு வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து சனி பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.